ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்சி ஸ்போர்ட்ஸ் ஐடி யூடியூப் சேனல். நான் உங்கள் சந்தோஷ். நம்ம நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ போதும். ஒலிம்பிக்கு பார்த்திங்கன்னா 48 நாட்கள் தான் இருக்குது. அதனை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டெய்லி இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அப்டேட் அண்ட் ஒலிம்பிக்கோட ப்ரிவியூ அண்ட் ப்ரெடிக்ஷன் எல்லாம் சேனலில் சொல்ல விரும்புகிறோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் அண்ட் பாக்ஸிங் டீம் இந்தியா டீமை பற்றி ப்ரிவியூ அண்ட் மெடல் ப்ரெடிக்ஷனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாக்ஸிங்கை பற்றி பார்த்துக்கலாம். பாக்ஸிங்கில் பார்த்திங்கன்னா மொத்தம் 6 பேர் தகுதி பெற்றிருக்காங்க ஒலிம்பிக்கு. பாக்ஸிங்கில் 4 பேர், மென்ஸ் பாக்ஸிங் 2 பேர் பார்த்திங்கன்னா தகுதி பெற்றிருக்காங்க. பாக்ஸிங்கில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஆசியன் கேம்ஸ் மூலம் பார்த்திங்கன்னா 3 பேர் தகுதி பெற்றாங்க. சாம்பியன் நிக்கத் ஜரீன், மெல்லிஸ், லவ்லினா அண்ட் ஹூடா அவங்க தகுதி பெற்றிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க தடை நீக்கம் செஞ்சுட்டாங்க. சமீபத்தில் நடைபெற்று முடிந்த வேர்ல்ட் ஒலிம்பிக் குவாலிஃபையரில் பார்த்தீங்கன்னா ஜஸ்மின் லம்போதியா தகுதி பெற்றாங்க ஒலிம்பிக்கு. 4 பாக்ஸர்கள் உமன்ஸ் பிரிவில் பார்த்தீங்கன்னா அமித் பாங்கல் 51 டிகிரி அண்ட் 71 கிலோகிராம் அவங்கள பார்த்தீங்கன்னா தகுதி பெற்றிருக்காங்க ஒலிம்பிக்கு. ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா யாரும் தகுதி பெறல. செகண்ட் ஒலிம்பிக் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 2 பேர் தகுதி பெற்றிருக்காங்க மென்ஸ் பிரிவில். டைம் பார்த்தீங்கன்னா நல்ல சான்ஸ் இருக்குது பாக்ஸிங்கில் மல்டிபிள் மெடல் வாங்க பார்ப்போம். சான்சஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் சாம்பியன்ஸ் நிக்கத் ஜரீன், லவ்லினா இருக்குது. மெடல் கன்ஃபார்ம் வாங்குவாங்க எதிர்பார்க்குறோம். பட் ஒலிம்பிக் ஹை ப்ரெஷர் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. தொடர்ந்து மென்ஸ் பிரிவில் பார்த்தீங்கன்னா நிஷான் டேவ் 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது மெடல் வாங்க. பற்றி உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் ஒலிம்பிக்கில் இப்போ அவர் மேலே மெடல் வாங்குவாங்க இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டே வெளியேட்டாரு. இப்போ ஃபஸ்ட் சீடோடு விளையாண்டாங்க போனதாட்டி. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கம்பேக் தான் எடுத்தாங்க. ஒலிம்பிக் டிஸப்பாயின்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா ஜொலிக்கல. ஸ்குவாட்லேயே இல்லை. பாக்ஸிங் ஒலிம்பிக் குவாலிஃபிகேஷன் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கலந்துக்கல. ஸ்குவாடில் இடம் பெறல. பேக் எடுத்தாங்க. செகண்ட் ஒலிம்பிக் குவாலிஃபிகேஷன் ஈவெண்ட் ஸ்குவாடில் செலக்ட் ஆனாங்க. கம்பேக் கொடுத்து இந்தியன் ஸ்குவாட் செலக்ட் ஆனால் செகண்ட் ஒலிம்பிக் குவாலிஃபிகேஷன் ஈவெண்ட்டுக்கு சூப்பராக கம்பேக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் தகுதி பெற்றிருக்காங்க. ஃபார்மர் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் சில்வர் மெடலிஸ்ட் டைம் விட்டதுக்கு இந்த டைம் பதிலடி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. ஆல்சோ குட் அக்ரெசிவ் பாக்ஸர், ப்ரோன்ஸ் மெடலிஸ்ட். ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா க்ளோஸாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆனாங்க. செகண்ட் குவாலிஃபிகேஷன் ஈவெண்ட்டில் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் தகுதி பெற்றாங்க. டெஃபினெட்லி பாக்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் மெடல் வாங்க சான்ஸ் இருக்குது. மை ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா உரிய 2 மெடல் வாங்கும். மேக்ஸிமம் 3 மெடலுக்கான சான்ஸ் இருக்குது. அட்லீஸ்ட் 1 மெடலாவது வாங்கிடுவாங்க. ரெஸ்லிங்கு போயிடலாம். ரெஸ்லிங்கு பார்த்தீங்கன்னா 6 பேர் தகுதி பெற்றிருக்காங்க. பெண்கள் 5 பேர், ஆண்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் தகுதி பெற்றிருக்காங்க. பிரிவில் பார்த்தீங்கன்னா அமன் சிராபட் மென்ஸ் ஃப்ரீ ஸ்டைல் 57 கிலோ பிரிவில் பார்த்தீங்கன்னா தகுதி பெற்றிருக்காங்க. மென்ஸ் ஃப்ரீ ஸ்டைல் பார்த்தீங்கன்னா டிஸப்பாயின்மெண்ட் ரெஸ்லிங்கில் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்கு தகுதி பெற்றவங்கள பார்த்தீங்கன்னா சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. மென்ஸ் ஃப்ரீ ஸ்டைல் ரெஸ்லிங் சில்வர் மெடல், ப்ரோன்ஸ் மெடல் பார்த்தீங்கன்னா 4th பிளேஸ், ஜஸ்ட் மிஸ் ப்ரோன்ஸ் மெடல் மிஸ். எக்ஸ்ட்ராடனரி பண்ணாங்க மென்ஸ் ரெஸ்லிங். பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா ஒரே ஓட்டிங்லாம் தகுதி பெற்றிருக்காங்க அமன் சிராவத். அவங்களுக்கும் கொஞ்சம் சான்ஸ் இருக்க மெடல் வாங்க. பார்த்தீங்கன்னா அண்டர் 22 வேர்ல்ட் சாம்பியன், ஆசியன் சாம்பியன்ஷிப் கோல்டு மெடலிஸ்ட், ஆசியன் கேம்ஸ் ப்ரோன்ஸ் மெடல். கண்டென்ட் ஒலிம்பிக் குவாலிஃபிகேஷன் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தவற விட்டாங்க. அந்த வாய்ப்பை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு குவாலிஃபிகேஷன் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தகுதி பெற்று ஒலிம்பிக் தகுதி பெற்றிருக்காங்க. ரெஸ்லிங்கில் பார்த்தீங்கன்னா 5 பேர் தகுதி பெற்றிருக்காங்க. இடைப்பிரிவில் பார்த்தீங்கன்னா வினேஷ் போகட், இடைக்குழு பார்த்தீங்கன்னா ஆன்டிம் பேங்கல் 57 கிலோ இடைப்பிரிவில் பார்த்தீங்கன்னா அன்ஷு மாலிக், இடைக்குழு பார்த்தீங்கன்னா நிஷா தாகியா, இடைப்பிரிவில் பார்த்தீங்கன்னா ரித்திகா ஹூடா அவங்க தகுதி பெற்றிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டாக தகுதி பெற்றது பார்த்தீங்கன்னா ஆன்டிம் பேங்கல் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வாங்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒலிம்பிக் தகுதி பெற்றாங்க. ஈவெண்ட்டில் வேர்ல்ட் ஜூனியர் சாம்பியன் இவங்க மேலே தான் அதிக எதிர்பார்ப்பு இருக்குது. மெடல் ப்ரெடிக்ஷன் மெடல் வாங்க. அந்த 4 பேர் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஒலிம்பிக் குவாலிஃபிகேஷன் ஈவெண்ட் மூலம் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் தகுதி பெற்றிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வினேஷ் போகட், எக்ஸ்பீரியன்ஸ் ரெஸ்லர். இவங்க மேலே அதிக எதிர்பார்ப்பு இருந்து மெடல் வாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டிஸப்பாயின்மெண்ட் பதிலடி கொடுத்துக்க காத்திருக்காங்க. சான்ஸ் இருக்குது. குட் ரெஸ்லர், சில்வர் மெடலிஸ்ட் ஹூடா ஃபார்மர் அண்டர் 22 வேர்ல்ட் சாம்பியன். பிரசான் பார்த்தீங்கன்னா ஆன்டிம் பேங்கல் அண்ட் வினேஷ் போகட் மேலே அதிக வாய்ப்பு இருக்குது மெடல் வாங்க. ஒரு மெடல் வாங்குவாங்க எதிர்பார்க்கும். மேக்ஸிமம் 2 to 3 மெடல் சான்சஸ் இருக்குது. பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.